டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது சிபிஐ வழக்கில் ஜாமீன் வழங்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நேரான சிறப்பு செய்தியாளர் முகிலன் பின்னணி என்ன? தேவா, ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த PMLA வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருந்தாலும் சிபிஐ தொடர்ந்த அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். இதை எதிர்த்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் சென்றார். இன்று அவர் முன்வைத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி அவர் முன்வைத்த வாதங்களில் ஏற்கனவே அந்த PMLA சட்டங்கள் மிக கடுமையான பிரிவுகளிலும் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 முறை இந்த ஜாமீன் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிபிஐ ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் நடத்திய விசாரணையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு இன்சூரன்ஸ் அரெஸ்ட், அதனால் இதிலிருந்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். இன்று இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தற்போது உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால ஜாமீன் அவருக்கு வழங்க முடியாது என்று கூறி இந்த வழக்கை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். அதே போல சிபிஐயிடம் விளக்கம் கேட்டு சிபிஐக்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸையும் அனுப்பியிருக்கிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முகிலன்.